பாத்துட்டீங்களா மாமா? கணக்கு எவ்வளவு வருது? அட என்ன மாப்பிள்ள, திடீர்னு கடனை திருப்பி கொடுன்னு கணக்கு காட்டுறீங்களே. அட நீங்க கணக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க மாமா. 6 லட்சம். அதான் மாமா, 2 வருஷத்துல அப்பப்போ நாம கொடுத்த அமௌண்ட் மொத்தம் 6 லட்சம் ரூபா வருது. இத எப்போ எப்படி செட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உடனே? ஆமா, நான் உங்களை உடனே தர சொல்லலையே. பாப்பா வேற இப்பதான் வேலைக்கு சேர்ந்துருக்கு. முதல் மாச சம்பளத்துக்கே இன்னும் 30 நாள் இருக்கு. அதனால நீங்க அடுத்த மாசத்துல இருந்து உங்களால முடிஞ்சதை கொடுத்தா போதும். இப்ப 5000 தந்தாலும் சரி, இல்ல 1000 தந்தாலும் சரி, இல்லடா? அப்சல்யூட்லி முதலாளி. இங்க பாருங்களேன், 5000 கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வருது. ஒரு 10 வருஷத்துல கொடுத்துடலாம். இதுவே 1000 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 12,000 ரூபாய். சுமாரா அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தா 60 வருஷம் தான் ஆகும். எப்படி கொடுக்கணும்? உங்களோட வசதி தான். அவ்வளவுதான். இல்ல நீங்க மாசம் 1 லட்சம் ரூபாய் தந்தா கூட 6 மாசத்துல முடிச்சிடலாம். ஆனா பாப்பா சம்பளமே 1 லட்சம் ரூபாய் தானே, அது எப்படி மொத்தமா கொடுக்க முடியும்? அதுவும் நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது அப்படியெல்லாம் நான் கேட்க முடியுமா மாமா? மாப்பிள்ள, எப்படியாவது கணக்க முடிக்க பாக்குற மாப்பிள்ள. அட மாமா, நான் தான் அவசரம் இல்லைன்னு சொன்னேனே. இப்ப இத கூட நானா கேட்கல, ஆடிட்டர் கணக்குல வரலன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மாமா, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கொடுத்துட்றேன். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன். சரிங்க மாமா, சரி. ஓகே மாப்பிள்ள, வாங்க வாங்க. முதலாளி, உங்க மூளையே மூளை முதலாளி. நாராயணா, இனிமே தானடா அண்ணனோட ஆட்டத்தை பார்க்க போற. ஹரிணி, அந்த வாத்திய கோஷ்டி வந்திருக்காங்களா? வாட்? வாத்திய கோஷ்டியா? புரியல. அபி டீம் தான் சொல்றான். அது என்ன வாத்திய கோஷ்டி? இந்த பழைய சினிமாலாம் பார்த்தது இல்லையா? இந்த நாதஸ்வரம் தவுல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குரூப் வருமே. யூ மீன் கரகாட்டக்காரங்க, ரைட்? யா அதேதான். தபல நாதஸ்வரத்துக்கு பதிலா இவங்க சிசர் டேப் எல்லாம் வச்சுட்டு சுத்துவாங்க. பட் நேம் நல்லா இருக்குல்ல, வாத்திய கோஷ்டி. யா ரைட். ஹரிணி, அவங்க வந்ததும் வாத்திய கோஷ்டினே சொல்லுப்பா, அதான் கேட்க நல்லா இருக்கு. ஓகே, அந்த வாத்திய கோஷ்டி வந்ததும் முதல்ல எங்க கிட்ட தான் சொல்லணும். சுபத்ரா கிட்ட சொன்ன, நாங்க அனாமிகா மேம் கிட்ட சொல்லிடுவோம். இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் ஃபிக்ஸ் பண்றதும் அவங்க தான். பிடிக்கலனா ஃபயர் பண்ணி விரட்டி விடுறதும் அவங்க தான். ஹே, வாட் இஸ் திஸ்? we are friends. நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுவேன். குட். ஸ்டெஃபி, அந்த வாத்திய கோஷ்டிக்கு ஃபர்ஸ்ட் பனிஷ்மென்ட் என்ன தரலாம்? வரட்டும் பாத்துக்கலாம். 6 ஃப்ளோர் இருக்குல்ல, ஏறி இறங்கி சுத்த விடுவோம். அவங்களுக்கு இன்னும் கேபின் செட் ஆகலன்னு சொல்லி அலைய வைப்போம். ஓகே ஓகே. அபி, நான் வேணா படி வழியா ஏறி வந்துட்டுமா? ஆமா அபி, நானும் தெய்வான அக்கா கூட துணையவே படிக்கட்டுல வந்துட்டுமா? ஆபீஸ் 6வது மாடியில இருக்கு. ஏன்? நான் பழனி மலையே அவ்வளோ படிக்கட்டு ஏறினவன். இங்க இருக்கிற 6 ஃப்ளோர் ஏற மாட்டேனா? கணேசா, உன் பிரச்சனை தான் என்ன? அக்கா, நான் சொல்றேன், பயம் தான். கணேசனுக்கும் அக்காவுக்கும் லிஃப்ட்ல வர பயம். ஆமா அபி, தெரிஞ்சிச்சோ? போன தடவை வந்தப்பவே கணேச சாமி கும்பிட்டு தான் மேலே வந்தான். நீ கவனிக்கலையா? அது நம்ம வந்த வேலை அன்னைக்கு நல்லபடியா முடியட்டும்னு குலதெய்வம் முப்பாத்தம்மனை வேண்டிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி கண்ண முடிக்கோ. வா. இல்ல அபி, அக்கா கூடயே வரேன். இல்ல அக்கா பயமா இருக்குக்கா.
பயமா இருக்கு கணேசா. ஐயோ வாங்க. சூப்பரா இருக்கு. Hi ma'am. Good morning. Welcome to our office. This is your first day. Congratulations. என்னதானோ ஏதாவது புரியாத பாஷையில திட்டுறாளோ? இல்லக்கா, சிரிச்சுக்கிட்டே தாங்க பேசுறாங்க. திட்டுற மாதிரி ஒன்றும் தெரியல. ஓ தனம் இங்க வா. எல்கேஜி யூகேஜி தாண்டி இன்னும் ஒரு 2 வருஷம் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் நான் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான்லாம் இந்த பிள்ளைங்களை இங்கிலீஷ்லயே பேசி சும்மா திருச்சி ஓட விட்டுருப்போம், பார்த்துக்கோ. கணேசா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஒன்றும் இல்லை, சும்மா. நாங்க இப்போ எங்க போய் வேலைய ஆரம்பிக்கணும்? 1 minute ma'am. நான் டிசைனிங் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அவங்க வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. மீ சிட் டவுன். நல்ல செமையா இருக்கு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு 2 minutes தான். எனக்கு ஜுஜுபி மேட்ரு, இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு, தெரியுமா? யாரு நீ? முதல்ல ஒழுங்கா காஜா போட கத்துக்கோ, அப்புறம் இந்த மாதிரி டிசைன்லாம் தைக்கலாம். யாருக்கு காஜா தைக்க தெரியாது? முதல்ல உனக்கு தைக்க தெரியுமா? எனக்கெல்லாம் நல்லா தான் தைக்க தெரியும். நீ கத்துக்கோ முதல்ல. ஏய், முதல்ல நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? எப்ப பார்த்தாலும் எங்க வந்தாலும் ஏதாவது சண்டை போடுறது. ஆமா, என்ன மட்டும் பேச விடாதக்கா நீ. கணேசா கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருக்கியா? சரி, நான் அமைதியா இருக்கேன். கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பொறுக்காது. அப்படியே சும்மா சொல்லி பார்த்தேன். சொல்ல அருணி. அவங்க வந்துட்டாங்க. இஸ் இட்? இதோ வந்துடுறோம். ஏய், வாத்திய கோஷ்டி வந்துருச்சு. அப்படியா? இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. மேடம் வந்துட்டாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். மார்னிங். குட் மார்னிங். மார்னிங் மேம். சிட். என்ன என்ன நடக்குதுங்க? ரொம்ப லோக்கலா வாத்திய கோஷ்டி அது இதுன்னு பேசுறீங்க. அந்த அபிக்கும் அவங்க டீமுக்கும் நாங்க வச்சிருக்க நிக்நேம் மேடம். ரொம்ப பொருத்தமான பேர் தான், வாத்திய கோஷ்டி. மேடம், நாங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அபியும் அவங்க கூட இருக்கவங்களையும் ஆபீஸ்ல இருக்க 6 floors-லயும் நல்லா அலைய விட போறோம். என்ன யூஸ்? சந்தோஷமா டூர் வந்த மாதிரி சுத்தி பார்ப்பாங்க. நம்ம அல்டிமேட் கோல் என்ன? அவங்க ஆபீஸ்ல நிம்மதியா வேலை செய்யக்கூடாது. ஏண்டா வந்தோன்னு நொந்து போகணும். சோ அடிய அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன புரியுதா? இப்போ என்ன பண்றது மேம்? அபிக்கு இங்கிலீஷ் தெரியாது. சோ இன்னைக்கு டிசைனிங் பிரசன்டேஷனுக்கு அவளை வர வைங்க. ஒரு ஆள் கூட தமிழ்ல பேசிடக்கூடாது. ஆனா அசோக் சார் கூட இருக்காரே, அவர் அவளுக்கு தமிழ்ல பேசுங்கன்னு ஃப்ரீடம் கொடுப்பாரே. அசோக் கிட்ட நான் சொல்றேன். அபி. அக்கா, Don't call me அக்கா. இப்போ நீ இந்த கம்பெனியோட சீஃப் டிசைனர். So call me சுபத்ரா. அது எப்படிக்கா? இத்தனை நாளா அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு பேர் சொல்லி கூப்பிட சொன்னா எப்படி முடியும்? பழகிக்கணும் அபி. இப்போ நீ ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற. பாஸ் தவிர எல்லாரையும் நீ பேரை சொல்லியே கூப்பிடலாம். சரிங்க சுபத்ரா. ஏய், என்ன அப்படி பாக்குறீங்க? நாங்களாம் நெருப்பு மாதிரி அப்படியே டக்கு டக்குன்னு பிக்கப் பண்ணி போயிட்டே இருப்போம். கணேசா சும்மா இரு.
ஓவரா போயிட்டோமோ? ஹலோ, அபி வந்து சீஃப் டிசைனர். அவ வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டா தப்பு இல்ல. அபியை தவிர எல்லாருமே கால் மீ மேடம். ஏன்னா நான் பாஸோட பிஏ. புரியுதா? புரியுதுங்க மேடம். குட். அபி வா கேபின் போலாம். வாங்கக்கா, வா வா. சீக்கிரம் போடா. எங்க போறோம்? வா சொல்றேன். அபி, இன்னைக்கு உன்னையும் உன் டீமையும் ஓட விடுறோம் பாரு. வாங்க அபி. அபி, இதான் உங்க கேபின். எப்படி இருக்கு? நல்லா இருக்குக்கா. அபி, நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? சாரி அக்கா. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. நான் போக போக உங்க பேர் சொல்லி கூப்பிட்டு பழகிக்கிறேன். ஓகே. கணேசா, அங்க பாரு, நம்ம வேலை செய்யறதுக்கு கம்ப்யூட்டர்லாம் கொடுத்திருக்காங்க. அட நீ ஒண்ணுமா, அது கம்ப்யூட்டர் கிடையாதுமா, அது கேமரா. அது கேமராவா? ஆமா, அதுல இருந்து நம்ம வேலை செய்யறோமா இல்லையான்னு முதலாளி அவர் ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணுவாரு. பரவாயில்லை கணேசா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே. சும்மாவா, இங்கிலீஷ் மீடியம் 2 இயர்ஸ் படிச்சிருக்கோம்ல. எல்கேஜி யூகேஜி தானே? ஏதோ ஒண்ணு படிச்சிருக்கோம்ல. அபி, இந்த ஆபீஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, இங்க 2 மிஷின் தான் இருக்கு, ஆனா நீங்க 3 பேர் இருக்கீங்களே, எப்படி தைக்கிறது? ஹலோ, அபி இப்போ டெய்லர் இல்ல, டிசைனர். ஆமா, உங்க ஒர்க் என்ன? காஜா பாய். காஜா அடிக்கிறது, எமிங் பண்றது, பட்டன் போடுறது எல்லாமே கணேசனோட வேலை தான். அது மட்டும் இல்ல, அவன் இப்போ கட்டிங் மாஸ்டர். அபி, நானா? நீதான் கணேசா. நாங்க யாரும் கடையில இல்லாதப்போ எத்தனை நாள் தனியா கட் பண்ணி பழகிருப்ப, அதுவும் ஏன் கத்திரியிலேயே. என்ன கணேசா, அக்கா கூட தெரியாம இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கியா? அபி, நான் உன் சிசர் எடுத்து கட் பண்ணி பழகினது உனக்கு எப்படி அப்படி தெரியும்? தெரியும் கணேசா. 12 வருஷமா என் கை பழகின சிசர்ல இன்னொருத்தரோட கைப்பட்ட எனக்கு தெரியாதா? அக்கா, அப்போ கொஞ்சம் கூட கோவப்படாம திட்டாம எதுவுமே தெரியாத மாதிரி ஏங்கா இருந்த? அம்மாவோட கத்திரிக்கோல அவங்க இல்லாதப்போ எடுத்து வெட்டி பழகினவதான் நானும். கணேசனும் அதை செய்யறப்போ நான் என்னதான் பார்த்தேன். என்னையே நான் எப்படி கோச்சுக்க முடியும்? வாழ்த்துக்கள் மாஸ்டர், கை கொடுங்க. தேங்க்ஸ் அபி. காஜா பாய், இப்போ மேன் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். அக்கா, மாஸ்டர்க்கா, கட்டிங் மாஸ்டர்னு மரியாதையா சொல்லுங்க. கோச்சுக்க போறாரு. சரிங்க மாஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஸ்டர். தேங்க்ஸ். இப்போ நீங்களும் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். என்னாச்சு கணேசா? ஒன்னும் இல்ல அபி. சிரிக்க வேண்டிய நேரத்துல அழக்கூடாது கணேசா. கண்ணை தொடச்சிட்டு கத்திரிய கையில புடி. அசோக் கிட்ட பேசிட்டேன். அபியை கார்ப்பரேட்டா பிஹேவ் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு தப்பி தவறி கூட நீங்க அவகிட்ட தமிழ்ல பேசவே கூடாது. அவளுக்கு அப்படியே தலையே வெடிக்கணும். அவ என்ன டிசைன் பண்ணாலும் அத அசோக் ஓகே பண்ணுவான். ஆனா அது ப்ராடக்டாவே மாறக்கூடாது. அபியும் அவளோட டீமும் டிசைன் பண்ணதை ஸ்டிச் பண்ண முடியாம அப்படியே தள்ளாடி போகணும். அதுக்கு நீங்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஓகே மேம். சரி, இப்போ அவளை பிரசன்டேஷன் மீட்டுக்கு வர சொல்லுங்க. ஓகே. எஸ் மேம்.
அபி நீங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அசோக் சாரை மீட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். மிஸ் அபி, everybody is waiting for presentation. Please get ready and come to the boardroom. அபி உங்களை மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்களா? எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வா. சரிக்கா. Excuse me, you're a designer. Tab, laptopனு ஏதாவது எடுத்துட்டு வரீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதே. பாஸ் ஏதாவது சொன்னா எப்படி நோட் பண்ணுவீங்க? சரி சீக்கிரம் வாங்க. அபி நோ வரிஸ், இப்போதைக்கு இது போதும். வா போலாம். நான் வரேன். ஆல் தி பெஸ்ட் அபி அக்கா. டேய் என்னடா கணேசா, எல்லாரும் ஆபீஸ்ல தச புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அக்கா, நம்மளை விட விவரமான ஆளு அபி அக்கா. அவங்களுக்கே புரியல. நாமெல்லாம் இனி என்ன பாடுபட போறேனே தெரியல. ஆமால. Hi Abhi, good morning. Take your seat. Abhi, it's your first day, right? All the best. Thank you, sir. Yeah. Miss Abhi, we are going to discuss about our first month target, strategic plan, and what we can expect from you as a company. Okay guys, the meeting is over. You understood Abhi? Everything is clear, right? Okay, cool. Within 24 hours, I want all the designs to be done. Plus clients will be there. So make everything ready on time. Clients எல்லாமே வராங்க. ரெடி பண்ணிடுங்க. Okay, sir. You can go now.